Once again, welcome to Excel Tamil. ஸோ என்கிட்ட ஒன் செட் ஆஃப் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் லெவல் கிளாஸ் அப்படின்றதுனால ஸோ இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ளாஷ் ஃபில், ஷார்ட்டிங் ஃபங்க்ஷன், ஷார்ட் பை ஃபங்க்ஷன்ஸ், யூனிட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டைம் இருந்தால் ஆட் பண்ணி விடுறேன், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான தனி வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா டேபிள் கிடையாது. ஒரு 40 லைன் ஐட்டம்ஸ் இருக்கிற ஒரு நார்மல் ரேஞ்ச் தான். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்ததுக்கப்புறமா கண்ட்ரோல் ப்ளஸ் டி கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ கிரியேட் டேபிள் அப்படின்றதுல வேர் இஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள். ஸோ ஆல்ரெடி நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்ததுனால டேட்டாவை செலக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் டி மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா எங்கே இருக்கும், டேட்டா மீன்ஸ் இங்கே டேபிளோட நேம்ல இருந்து லாஸ்ட் டேட்டா வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மை டேபிள் ஹேஸ் ஹெடர், என்கிட்ட எம்ப்ளாயி ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர்ஸ் இருக்கு. அதனால நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஹெடர் எதுவுமே இல்லை, வெறும் டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டீங்க, 4th ரோல இருந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹெடரை டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ என்கிட்ட ஹெடர் இருக்கிறதுனால எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட் வந்துடும். ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்ல கிளிக் பண்ணிட்டு டேபிள் டிசைன்ல மேலே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு டிசைன் நியூ டேபிள் ஸ்டைல் அப்படின்றது, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அந்த டேபிள் டிசைனை நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பர்பிள் அப்படின்றது பிடிக்குன்றதுனால பர்பிள் கலர் கொடுத்துட்டு பேட்டர்ன் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டர்னை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அந்த பேட்டர்னை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஹெடர்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். இல்லை ஹோல் டேபிளே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்துட்டு ஹெடர் ரோ மட்டும் ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ அதோட ஃபுல் கலரில் பர்பிளில் மோர் கலர் போயிட்டு கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். ஹெடர் அப்புறம் தெரியாமலே போயிடும். ஸோ பேட்டர்னில் சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இது என்னோட கஸ்டம். ஸோ அதனால இங்கே கிளிக் பண்ணுறேன். என்னோட ஹெடர் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் டேபிளுக்கு பார்டர் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை அதையும் நீங்கள் டிசைனில் போயிட்டு பார்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது, ஒன்ஸ் அகைன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மாடிஃபை, உங்களோட டிசைன் இருக்கு இல்லையா, அதில் மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் இப்போ ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு பார்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுல பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவுட்லைன் அண்ட் இன்சைட் லைன் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். திக்னஸ் வேணும்னா நீங்கள் திக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் ஆஸ் டிஃபால்ட் டேபிள் ஸ்டைல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறீங்க இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இன்னொரு காலம் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணும்போது நார்மலாக ஒரு காலம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு டைட்டில் கொடுத்துட்டு நான் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. மறுபடியும் இந்த கலர் ஃபார்மேட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஃபுல் காலமும் ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எனக்கு 2021 அப்படின்னு நான் என்டர் பண்ணாலே என்னோட ரோ டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். ஸோ இது என்னோட அட்வான்டேஜ். ஸோ கிளியர் பண்ணிடலாம். கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஸோ மேலே அண்டு ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஆக்ஷனை நீங்கள் ரீடு அண்டு பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியல, ஒரு வாட்டியும் அண்டு கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் எந்த
ஆக்ஷன்ஸ் வரைக்கும் அன்டூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு அன்டூ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் திங் ஃபிளாஷ் ஃபில். ஸோ இந்த டேபிளை வச்சுட்டு நீங்கள் எதனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே நீங்கள் டேபிளை கிளிக் பண்ணதுமே டிசைனில் உங்களுக்கு ஸ்லைசர்ஸும் வந்துடும். ஸோ பிவட் சார்ட் தான் போட்டு அதில் ஸ்லைசர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இதில் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா என்னோட ஸ்லைசர் கிரியேட் ஆகிடும். என்னோட ஸ்லைசர்ஸ்க்கு காலம்ஸ் வந்துட்டு ஒரு 3 காலம் கொடுத்துக்கலாம். கொடுத்து சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குமே டெம்ப்ளேட் இருக்கு. இதுலேயுமே நீங்கள் நியூ ஸ்லைசர் ஸ்டைலை கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஹெட்டர்ஸ் கலர் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ செலக்டட் ஐட்டம்ஸ் மட்டும் நான் ஃபார்மேட் பண்ணுறேன். ஸோ ஃபில் கலர் அகெயின் சேம் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கலருமே கொடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்ச கலரையே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்னும் லைட் கலர்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்டர் வேணும்னா பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே ஃபார்மேட், அப்ளை, செட் as டிஃபால்ட். இப்போ ஏடி மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எம்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா கிளியர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது அப்படியே கிரிட் லைன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மேலே செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இங்கே இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாஷ் ஃபில். இப்போ ஃப்ளாஷ் ஃபில்ல என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் எப்படி ரிமூவ் என்டர் பண்ணுறது அண்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் இதெல்லாமே எப்படி என்டர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெரிக் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நேம் இங்கே டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து ரூபன் அப்படின்னு எனக்கு செலக்ட் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் இப்போது என்டர் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே ஃபில் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் பக்கத்தில் காமிக்கும். இந்த சிம்பிள் தான் ஃப்ளாஷ் ஃபில் ஆப்ஷன். இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நீங்கள் அன்டூ வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை செலக்ட் சேஞ்ச் ரிசல்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்டர் சரி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அடுத்தது எல்லாமே அப்டேட் ஆகிடும். இப்போ டேரி என்டர் சரி அப்படின்னு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். ஸோ இப்போ மாடல்ஸ் டைப் பண்ணிட்டு கமா கொடுத்த என்ன ஃபார்மேட்ல கொடுத்தனோ அந்த ஃபார்மேட்ல எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ மாடல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து லெட்டர்ஸை மட்டும் கிளிக் பண்ணி எழுதுறேன். XY AB ODE இந்த மாதிரி தனித்தனியாக எழுத கஷ்டமாக இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி டெக்ஸ்ட் அண்ட் காலம்க்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுவே நீங்கள் அட்வான்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அட்வான்ஸ்டு எக்ஸலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 2016 யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஜாயின், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆஃப்டர் டெக்ஸ்ட், பிஃபோர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
So again go 1 2 9 3 3 8 2 5 7 3 9. ஸோ இந்த டெக்ஸ்ட்ல இருந்தா நம்ம நம்பர்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ நீங்க எழுதும்பொழுதே உங்களுக்கு தனியா ஸ்ப்ளிட் ஆயிட்டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ கம்பெனி நேம். இதுல இருந்து கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா இருக்கிற வேல்யூ. ஸோ இத மட்டும் எப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எக்ஸாம்பிள் மெயில் சாம்பிள் 10 மெயில். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ளாஷ் ஃபில் மூலியமா எடுக்க முடியும். ஸோ உங்களோட insert I think data. Okay. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் இ கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக தனித்தனியாக டைப் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்காம ஒன்ஸ் டைப் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ. ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃப்ளாஷ் ஃபில் மூலியமா ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சார்ட்டிங். சார்ட்டிங் எப்படி, எதுக்காக அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவில் போயிட்டு சார்ட் ஏ டு ஜெட் ஜெட் டு ஏ அப்படின்னு இருக்கும். இல்லைனா ஹோம் பேஜில் உங்களுக்கு லாஸ்ட்டாக கஸ்டம் சார்ட்டிங், அப்புறம் ஏ டு ஜெட் ஜெட் டு ஏ, டிசெண்டிங் டு அசெண்டிங், அசெண்டிங் டு டிசெண்டிங், லார்ஜஸ்ட் டு நியூவஸ்ட், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், நியூவஸ்ட் டு ஓல்டஸ்ட், ஓல்டஸ்ட் டு நியூவஸ்ட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அது எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போ சார்ட்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எந்த காலம் லாஸ்ட்டாக செலக்ட் ஆகிருக்கோ அந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை டிஃபால்ட்டாக எப்படி பண்ணுறது, இன்னும் கஸ்டமைஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கஸ்டம் சார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ப்ளாயி ஐடியில் பண்ண போகிறீங்களா இல்லை லொக்கேஷன் வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் லிஸ்ட் இருக்குது. ஸோ லிஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை வேல்யூ, செல் கலர், ஃபாண்ட் கலர், இல்லை செல் ஐகான்ஸ் எதனா கொடுத்துருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆட் லெவல் கொடுங்க. இங்கே தென் பை ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி சேம் திங் இருக்கும். இதுலேயும் நீங்கள் போயிட்டு டே ஆஃப் மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கஸ்டமைஸ்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ கஸ்டமைஸ்ட் லிஸ்ட்டில் மண்டே டு டியூஸ்டே அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஏ டு ஜெட், ஓகே, லொக்கேஷன் பில்டிங் 1, பில்டிங் 2, பில்டிங் 3 இருக்குது. அதில் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, ஸோ ஆர்டர் வைஸ் இருக்குது. அடுத்தது சண்டே வரைக்கும் முடிஞ்சதும் பில்டிங் 2ல் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பில்டிங் 3லையும் டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்ப்ளிட் அப் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஷார்ட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பாருங்க அதையும். இப்போ சார்ட்டிங் ஃபங்க்ஷன், இதில் என்ன மாதிரியான சார்ட்டிங் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீஜியன் எனக்கு சார்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா SORT அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்களோட எக்ஸலில் ஃபார்முலாஸ் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ சார்ட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல் டு சார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு
எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணுங்க. எப்படி வேணும் அப்படின்றத நீங்க நம்பர்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே தான் சார்ட் பை ஃபங்ஷன்ஸ். நெக்ஸ்ட் திங் யூனிக். யூனிக் இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டு வெர்ஷன்ஸ்ல வருது. யூனிக் எப்படி அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்ஸ் அகைன் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் மூலியமா கூகுள் ஷீட் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கோங்க. கூகுள் ஷீட்ல சார்ட் அப்படின்ற ஃபார்முலா போடுங்க. அதில் ரேஞ்ச் கேட்பாங்க. ஸோ ரேஞ்சு செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்ததும் சார்ட் காலம் 1. ஸோ அசெண்டிங் டு டிசெண்டிங்னா எஸ் 1 இல்லை 0 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். உங்களோட டேட்டாவை நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா சார்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரீஜன் அப்படின்ற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஷார்ட் காலம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அசெண்டிங் டு டிசெண்டிங் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திங் அகெயின் காலம் இதுவும் அசெண்டிங் டு டிசெண்டிங்கா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு செலக்ட் பண்ணல அப்படின்னா 2 கொடுத்துக்கிறேன். இதுக்கு 0 கொடுத்துக்கிறேன். இதுக்கு 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மொத்தம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஷார்ட்டிங் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் ஷார்ட்டிங் அப்ளை ஆயிருக்கு, இதுக்கு அப்ளை ஆயிருக்கு, இதுக்கு அப்ளை ஆயிருக்கு, அண்ட் தேர்ட் காலமுக்கும் அப்ளை ஆயிருக்கு. ஃபைனல் காலம் ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 காலம் வச்சு வேல்யூஸும் வந்துருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஷார்ட்டிங் பண்ண வேல்யூ. அகைன் வேல்யூவோடவே உங்களுக்கு பேசுறது. ஸோ இதே மாதிரி தான் யூனிக் ஃபங்க்ஷனும். ஸோ யூனிக் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூகுள் ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அகைன் நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணிட்டு ஈக்குவல் யூனிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ரேஞ்ச் ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பை காலம் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அப்படின்றதுல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பை காலமாக இருந்தால் அந்த காலம் நேம் கொடுங்க, இல்லைன்னா விட்டுலாம். எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ஆரஞ்சஸ் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எதனா சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ காலம் சூஸ் பண்ணாதனால உங்களுக்கு அந்த 1 மட்டும் வந்துருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு யூனிக் வேல்யூ கிடைச்சது. எந்த வேல்யூஸுமே கொடுக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே வராது.
ஸோ இப்போ இது யூனிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, கிரேப்ஸ், செர்ரீஸ் மட்டும் தனித்தனியா இருக்கு. ஆனா இங்க எத்தனை வாட்டி ஆப்பிள் ரிப்பீட் ஆயிருக்குன்னா 3 தடவைக்கு மேல ஆப்பிள் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால 3ன்னு குடுத்தா வந்திருக்காது. அகைன் எக்ஸாக்ட்லி 2 அப்படின்னு சொன்னா 2 டைம்ஸ் இருந்தது மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ அகைன் இதுல 1 டைம் அப்படின்னு குடுத்தாக்கா உங்களுக்கு அதுவும் இப்படித்தான் வரும். ஓகே. எதுவுமே குடுக்கல அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்ல 0 அப்படின்றத நீங்க குடுத்துக்கலாம். பை காலமும் ஆப்ஷனல் தான். எக்ஸாக்ட்லி ஒன்லயும் ஆப்ஷனல் தான். நோ டூப்ளிகேட்ஸ். ஸோ அது மட்டும் வரும். டன். ஸோ யூனிக் ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபில்டரிங். இப்போ இவ்வளோ பெரிய டேட்டாவை எப்படி நம்ம ஃபில்டர் பண்றது? ஃபில்டர் பண்றது ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் டி அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடலாம். சரி, நார்மல் ரேஞ்சா ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டேப்ல ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் எல் 3 கீயும் சைமல்டேனியஸ்லி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃபில்டர் ஆனதுக்கு இந்த மாதிரியான ஆரோ காமிக்கும். ஸோ இந்த ஆரோல நீங்க எந்த டிவிஷன்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ டெவலப்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணா டெவலப்மெண்ட் அப்படின்றது மட்டும் வரும். கிளியர்? ஓகே, மீதியை நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.